இறைநேகர் பண்ணது நல்லதா கெட்டதா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா பண்ணது மொத்தமுமே நல்லது தான். அது ஏங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அட்டாக் ஆன் டைட்டன் பார்க்காதவங்க இது பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாயிலராக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்தில் இறைநேகர் ஒரு நல்லவனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனே கெடுக்கிற மாதிரியான சூழல் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா ஆர்மர் டைட்டன் அண்ட் கொலாசன் டைட்டன் 2 டைட்டனுமே சேர்ந்து இறைநேகரோட வில்லேஜ்க்குன்னு இருக்க ஒரு சிவரை உடச்சிக்கிட்டு அவங்களோட வில்லேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் எதிர்பாராத விதமாக எக்கச்சக்கமான உயிர் பறி போகுது. அதில் இறைநேகரோட அம்மாவோட உயிரும் பறி போகுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இறைநேகர் தன்னோட அம்மா தன்னோட கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அப்போ அவன் ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறான். அதாவது இந்த டைட்டன்ஸ் மொத்தமாகவே என் கையில சாகணும், டைட்டன்ஸ் மொத்தமாக நான் தான் அழிப்பேன் அப்படிங்கிறது. இறைநேகரோட வில்லேஜ் ஒட்டுமொத்தமாக அழிஞ்ச காரணத்தால அவன் வேற ஒரு வில்லேஜ்க்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. அப்போ இந்த டைட்டன்ஸ் எல்லாம் எதிர்க்கிறதுக்காக ஒரு மிலிட்ரி ஒன்று இருக்கும். அங்கே போய் சேர்றான் இறைநேகர். அந்த டைட்டன்ஸோட அட்டாக் அப்புறம் இறைநேகரோட அப்பா ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிருப்பாரு. அது யார் கொண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைநேகர் தான். இறைநேகருக்கு அட்டாக் டைட்டனோட பவர் கிடைக்கிறதுக்காக தன்னோட உயிரை சாக்ரிஃபை பண்ணியிருப்பாரு இறைநேகரோட அப்பா. இதை எந்த இடத்துலையுமே அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டாங்க. நம்மளா அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் ஓப்பனாக சொல்லாமல் இருந்திருப்பாங்க.